ஸோ எஸ் வெல்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஈவன் தோ இந்த வார் சுச்சுவேஷனில் நிறைய அன்சர்டனிட்டி இருக்கிற இந்த ஒரு டைமில் நம்ம இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுமா, ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு 50K லாஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு 1.3K லேக் கிட்ட வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா இந்த சுச்சுவேஷனில். ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் இடையில நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா, நான் ஒரு கேப் அப் ஆன உடனே அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு அரௌண்டு ஒரு மிட் ரேஞ்சில் வந்து அது ரிவர்ஸ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் நான் வந்து என்னோடய பொசிஷனை ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரொம்ப நாள் டவுன் சைடில் இருந்த மார்க்கெட் ஒரு அப் சைடில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஆஸ் வெல் அஸ் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நிறையா லாங் பில்டப்பில் இருந்தது ஒரு இடத்துல வந்து ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் மேலே போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ அந்த ஒரு விஷயம் சொல்லிச்சு, மார்க்கெட் வந்து மேலே டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த மிட் ரேஞ்சில் அரௌண்ட் ஒரு 22,764 இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் என்னுடைய பொசிஷன் நான் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம கீழே போக போக இன்னும் பொசிஷன் ஆட் பண்ணலான்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 22,627 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கேருந்து டேர்ன் ஆச்சு. பட் ஈவன் தோ மார்க்கெட் அங்கேருந்து டேர்ன் ஆகிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்தாலும், டியூ டு டிகே ஆப்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் நம்ம எக்ஸ்பைரி டே வேறு இன்றைக்கி, இந்த ஆப்ஷனால் நான் எடுத்த அந்த 23,000 CE வந்து டிகே ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50K கிட்ட நம்ம லாஸ் வந்து ரன்னிங் லாஸ் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே. ஸோ ஓவர் த பீரியட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் டர்ன் ஆகிடுச்சு, ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இமிடியேட்டாக வந்து ஏன்னா இது நம்ம 5,000 லாட்டுன்றதால குவான்டிட்டின்றதால ஒரு 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 ப்ரீமியமுக்கும் ஒரு ரூபா ப்ரீமியமுக்கும் ஒரு 5,000 ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து பொசிஷனை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஒரு லெவலுக்கு மேலே என்னாச்சுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்தும் நமக்கு டிகே ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,900 ஒரு ரெசிஸ்டும் அப்படின்னு அந்த ஒரு ரீசனுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ யூஸ்வலாக நான் ஆப்ஷன் செல்லர் தான், நான் ஆப்ஷன் பையர் கிடையாது. இன்றைக்கி நான் ஆப்ஷன் பையிங் போன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்த இந்த குளோபல் டென்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோஅப்ஸ் அதை பேஸ் பண்ணி இது திரும்பவும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலயமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு 22,900 ரேஞ்சை பிரேக் ஆன ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நமக்கு அந்த மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த சென்ஸ் இந்த ஒரு ஓவரால் ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட்டாகவே ட்ரேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 90K அந்தளவுக்கு தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு நான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணும்போது அது என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ பை ஃபார்ச்சுனேட் அது என்னாச்சுன்னா, நமக்கு 90Kல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு பதிலாக 1.29 லேக்கில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ மிஸ்டர் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எனக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் போனஸும் கொடுத்துருக்காரு ஐ திங்க். ஸோ இதுதான் ஓவரால் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுமாதிரி நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா கற்றுக்கிட்டு இதை ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.